டெக்ஸ்ட் மெனுல ரைட்டிங் டூல்ஸை பற்றி ரைட்டிங் டூல்ஸில் என்ன இருக்குன்னா ஸ்பெல் செக்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறீங்க, அந்த பேராகிராஃபில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக இருந்தோம்னா அதை வந்து ஸ்பெல் செக் மூலிமா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறீங்கன்னா இப்போ நான் டைப் பண்ணிக்கிறதுல இது ஆர் விட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோ. ஆர் அப்புறம் டீச்சர்ஸில் சிஹெச் இது ரெண்டும் நம்ம தப்பாக அடிச்சிருக்கோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட் மெனுவில் ரைட்டிங் டூல்ஸில் போயிட்டு ஸ்பெல் செக் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த இடத்துல இங்கே வந்து இது அண்டர்லைன் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கு இல்லைங்களா, ஹைலைட் பண்ணதுக்கான ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் இங்கே வரும். இதோட தப்பான டெக்ஸ்ட் வந்து இங்கே இதாக இருக்கும். நீங்கள் வந்து ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே டெக்ஸ்ட் வந்து மாறிடுச்சு. அடுத்து இப்போ டீச்சர்னுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியும் மாற்றிக்கலாம் ரீப்ளேஸ். இப்போ ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்து முடிச்சிருச்சுன்னா ஸ்பெல் செக் கம்ப்ளீட்டட்னு வரும். க்ளோஸ் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்கிப் ஒன்ஸ்னு இருக்குது. அதாவது இங்கே வந்து நீங்கள் அடித்தது வந்து கரெக்டாக இருக்கலாம், ஆனால் இங்கே வந்து ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் வந்து தப்பாக காட்டுதுன்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்துட்டிங்கன்னா அது இது பண்ணிக்கும். நீங்கள் புதுசாக ஒரு வார்த்தை எதை ஆட் பண்ணணும்னா இங்கே ஆட் போட்டுக்கலாம். ரைட்டிங் டூல்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரைட்டிங் டூலில் குயிக் கரெக்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு காப்பிரைட் சிம்பிள் போடணும்னா ப்ராக்கெட்டும் சீனு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே காப்பிரைட் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அப்புறம் கேபிட்டலைட் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்னு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது கேபிட்டல் லெட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கும். பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ் நேம் ஆஃப் டேஸ் அடிச்சிங்கன்னா அதுவே ஃபர்ஸ்ட் நேமை கேபிட்டலைட்டாக பண்ணிக்கும். ரீப்ளேஸ் டைப்பிங், அதாவது மாற்றி பண்ணிங்கன்னா அதுவே டைப்பிங் திரும்ப எடுத்துக்கு. ஆட்டோமேட்டிக் ஹைப்பர் லிங்க் இதெல்லாம் இருக்குது. ஓகே கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இங்கே ப்ராக்கெட் சி ஸ்பேஸ் நாத்துனீங்கன்னா அதுவே கன்வெர்ட் பண்ணிக்கும். அது மாதிரி ப்ராக்கெட் ஆர் ட்ரேட்மார்க் அதுவே கிரியேட் பண்ணிக்கும். இதான் வந்து குயிக் கரெக்ஷன். இப்போ நேம் ஆஃப் டேஸ் வந்து இங்கே செலக்ட் பண்ணியிருந்து இங்கே வந்து மண்டேன்னு அடிச்சிங்கன்னா அதுவே வந்து செலக்ட் பண்ணிக்கும். அதாவது நம்ம என்ன அங்கே ஆப்ஷன் குயிக் கரெக்ஷன் என்னென்னு கொடுக்குறீங்களோ அங்கே மாற்றிக்கும். ரைட்டிங் டூல்ஸில் குயிக் கரெக்ஷன் கிளிக் பண்ணுறீங்க. கேபிட்டலைஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபார் சென்டென்ஸ் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் அடிக்கும்போது அதுவே கன்வெர்ட் பண்ணி கேபிட்டல் லெட்டரா. பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் அடித்தா X1 ஸ்மால் அடித்தாலும் அதுவே கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. இப்போ டெக்ஸ்ட் மெனு கம்ப்ளீட் பண்ணியாச்சு.